நம்ம வயிறு நல்லபடியாக வச்சுக்கிறது மூலயமா நம்மளால பிசிஓடி கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். ப்ரோபயோட்டிக்ஸ் என்னது? நம்ம வயிற்றுல வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் தான் ப்ரோபயோட்டிக்ஸ். அதுலேயும் மெயினாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குட் ஆர் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸை தான் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். வயிறு நம்மளுடைய ரொம்ப மிகப்பெரிய நண்பன்னு சொல்லலாம். எப்பெல்லாம் வயிற்றுல பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம உடம்புல ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இன்சுலின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், வெயிட்ல ப்ராப்ளம்ஸ் வரும், ஆக்னி வரும், நிறைய ஹேர் லாஸ் இருக்கும், இன்டர்ன் இது எல்லாமே பிசிஓடி வரும். ஸோ நம்மளுக்கு நம்ம வயிறு பத்திரமா பார்த்துக்கிறது, நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நம்மளுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிறது மூலியமாவே பிசிஓடியோட சிம்டம்ஸை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். பிசிஓடியோட ஒரு மெயின் சிம்டம்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளமேஷன், வீக்கத்தன்மை. உடம்பு வீக்கத்தன்மையோட இருக்கிறனால நம்ம ஹார்மோன் செக்ரீஷன்ஸ்ல, ஹார்மோன் பேலன்ஸ்ல ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இன்சுலின் நம்ம உடம்பால சரியா யூஸ் பண்ணிக்க முடியாது. பத்தாததுக்கு நீர்க்கட்டிகள் வர ஆரம்பிக்கும், உடல் எடை கூடுதலும் இருக்கும். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறதன் மூலயமா இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸை ப்ரோபயோட்டிக்ஸ் கம்மி பண்ணியிருக்கு. சி ரியாக்டிவ் புரோட்டீன், இன்டர்லியூக்கினை குறைச்சிருக்குன்றது ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ண இன்சுலினை உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸான லாக்டோபாசிலஸும் பைஃபிடோபாக்டீரியமும் பார்த்தீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிசிஓடியில் ஒரு மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். அதனால தான் நம்மளுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும், முகப்பொருட்கள் வரும், முடி உதிர்தல் நிறைய இருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆண்ட்ரோஜன் லெவல், ஈஸ்ட்ரோஜன் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதன் மூலயமா நம்மளுடைய பிசிஓடி சிம்டம்ஸை குறைச்சி கொடுக்கும். பிசிஓடி இருக்க நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். கட் பிரெயின் ஆக்சஸ் மூலயமா அதெல்லாம் வராமல் ப்ரோபயோட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். அது என்னதுங்க கட் பிரெயின் ஆக்சஸ்? இது ஒரு காம்ப்ளெக்ஸான கம்யூனிகேஷன் சிஸ்டம். நம்மளுடைய வயிற்றையும் மூளையும் இணைக்கிற ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம். திஸ் இஸ் பைலேட்ரல் கம்யூனிகேஷன். எங்க ப்ராப்ளம் வந்தாலும் இன்னொன்னையும் சேர்த்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஹவு திஸ் ஹேப்பன்ஸ்? மூளை ஒரு பக்கம் இருக்கு, வயிறு ஒரு பக்கம் இருக்கு. வேகஸ் நர்வ்னு ஒரு நர்வ் இருக்கு, மூளையில இருந்து வயிற்றுக்கு வரக்கூடிய அந்த நர்வ். அதன் மூலயமா தான் நம்மளுடைய மூளை வயிற்றை கண்ட்ரோல் பண்ணுது, வயிறு மூளையை கண்ட்ரோல் பண்ணுது. எப்பெல்லாம் நம்ம வயிற்றுல சேஞ்சஸ் நடக்குதோ அது மூளையில அஃபெக்ட் பண்ணும். மூளையினுடைய ஃபங்க்ஷன்ஸை, மூட்ஸை அஃபெக்ட் பண்ணும். மூளையில ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, ஏதாவது ஹார்மோனல் பேலன்சஸ்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அது நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்கிறதுல, வெளியேற்றுறதுல, அப்சார்ப்ஷன்ல அப்படின்னுட்டு வயிற்றினுடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்ல அஃபெக்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் கட் பிரெயின் ஆக்சஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம ஃபுட்ல இன்க்ளூட் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சாப்பிட்ற உணவு ஹெல்த்தியா, பேலன்ஸ்டா இல்லை, ஃபுட் நிறைய இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கட் மைக்ரோபயோம்ல ஒரு சேஞ்சஸ் வரும். நிறைய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் டெஃபினட்டா அதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், இப்பதான் இன்ஃபெக்ஷன் ஆகி சரியாகி இருக்கும் அப்படின்ற பொழுதும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி இந்த கட் மைக்ரோபயோமை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்க முடியும்? பேலன்ஸ்டு டயட்டுங்க. நிறைய நல்ல ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், இட்லி, தோசை, பழைய சாதம், மோர், டோக்லா அண்ட் குல்ச்சா, வீட்டில் செய்யக்கூடிய புளிப்பான ஊறுகாய்கள்லையும் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், வாரத்தில் 4 நாளாவது 30 நிமிஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே செஞ்சாலே நம்மளுடைய ஹெல்தி கட் பாக்டீரியாவை நம்மளால ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவை, அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வுகளும் தனித்துவமானவை. உங்களுக்கு தேவையான தனித்துவமான தீர்வுகள் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. நன்றி. டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.